விடாமுயற்சி படத்துடைய சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கு. அஜித் நடிப்புல மகிழ் திருமேனி இயக்கத்துல நாளை விடாமுயற்சி படத்துடைய 9 மணி காட்சிக்கான அனுமதிக்கு காத்திருந்த ரசிகர்களுக்கு குஷிப்படுத்தும் விதமா இப்போ நாளை காலை 9 மணியிலிருந்து இரவு 2 மணி வரைக்குமே 5 காட்சிகள் நடத்தி கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. 9 மணி காட்சிக்கான அறிவிப்பு நேற்று இரவு வரைக்கும் வராத நிலையில பல திரையரங்குகள் காலை 11:30 மணிக்கும் 12 மணிக்கும் தான் விடாமுயற்சி படத்துக்கான டிக்கெட் முன்பதிவை தொடங்குச்சு. இப்போ முதல் காட்சி 9 மணிக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கு. விடாமுயற்சி படம் பண்டிகை தேதியில வெளியாகாத நிலையில சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. வெளிநாடுகள்லையும் பிற மாநிலங்கள்லையும் அதிகாலையிலேயே விடாமுயற்சி படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திலையும் காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. 2023ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு கடைசியா அஜித்துடைய துணிவு படம் ரிலீஸ் ஆச்சு. அதே நாள்ல விஜயுடைய வாரிசு படமும் ரிலீஸ் ஆச்சு. துணிவு வெர்சஸ் வாரிசு அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் நடிச்ச லியோ மற்றும் கோட் அப்படின்னு 2 படங்கள் வெளியாகிருச்சு. விடாமுயற்சி படத்தை லியோவுக்கு போட்டியா தான் முதல்ல ரிலீஸ் பண்ண நினைச்சாங்க. ஆரம்பத்துல இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க வேண்டிய நிலையில அதிரடியா அவர் மாற்றப்பட்டு அஜித் கொடுத்த கதையை மகிழ் திருமேனி அதுக்கப்புறம் இயக்கினாரு. லைகாவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் காரணமா 6 மாசம் விடாமுயற்சி படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யவும் திட்டமிட்டார். ஆனா அதுக்குள்ள லைகா மறுபடியும் விடாமுயற்சி படத்தை ஆரம்பிக்க அந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டாங்க. ஆனா கடைசியில் ஏற்பட்ட சிக்கல் காரணமா பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி திரைப்படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆகுது.